ஹாய் buddies. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஜோ செய்கிற பஜ்ஜி தாங்க, அதுவும் வாழைக்காய் பஜ்ஜிங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு பக்கோடா போட்ட வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அன்றைக்கே தாங்க இந்த பஜ்ஜியும் பண்ணது. பட் அன்றைக்கி என்னால் இதை அப்லோட் பண்ண முடியல, அதனால தாங்க இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ எகெயின் அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான டேங்க. ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்தது. யூஸ்வலி எங்களுக்கு வந்தோடனே டியூஷன் அது இதுன்னு டைமே இருக்காது. பட் அந்த ஈவினிங் வந்து ரொம்ப டைம் இருந்தனால சரி பஜ்ஜி செஞ்சிடலாம் மேம்னு சொன்னனால நான் போய் செய்ய ஆரம்பித்தோங்க. ஆக்சுவலி ஜோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீடியோ நீங்கள் அவ்வளோ பொறுமையாக பார்க்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி போயிட்டுருக்குங்க. ஜோ என்ன போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. பஜ்ஜி மாவு போட்டாச்சு, சால்ட் போட்டாச்சு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டாச்சு. அண்ட் அதெல்லாம் பிசைஞ்சு இப்போ நம்மளுக்கு வாழைக்காலாம் அதில் போட்டுட்டு இப்போ பஜ்ஜி செய்ய போகிறாங்க. ஜோ ஆக்சுவலி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வெரைட்டியாக செய்வாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பஜ்ஜி தான், பட் நிறைய மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கை உள்ளே விட்டு பார்க்கலான்னு சொன்னேன், பட் செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் பஜ்ஜி போட்டுகிட்டே இருக்காங்க. சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. அதுக்கு தான் ஆப்பு சோடா ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுவும் போட்டாச்சு. இந்த பஜ்ஜி வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈவினிங் வந்து நம்ம காஃபி கூட டீ கூட எல்லாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஈவினிங்கை ரசித்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் தாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு, நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள் பஜ்ஜி. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் அதோடய ஷேப்பு, அதோடய சைஸு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஈவினிங் டைம் ஆனால் ஃப்ரெண்டு கூட உட்காந்து டீ கூட பஜ்ஜி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்குங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், எங்களோட ஈவினிங் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஜோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறாங்க. ஹாப்பியாக சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஈவினிங். அங்கே ஒரு முட்டை தெரியுதுங்களா, அதுவும் எங்களுக்கு தாங்க. இந்த 2வது பஜ்ஜி செகண்ட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. ப்ளஸ் ஜோட வருவார். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எல்லாருக்காகவும் பாவம் ஜோ வந்ததுலேருந்து ட்ரெஸ் கூட மாற்றாமல் எல்லாருக்காகவுமே எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. தேங்க்யூ ஜோ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம் அகெயின். Wow, yummy, tasty bhaji is ready. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.